சாச்சனாக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது யாரோ காஃபி கப்பை குடிச்சிட்டு அதை எங்கேயோ கழுவாமல் வச்சுட்டாங்க போல இருக்குது. ஸோ முத்துக்குமரன் வந்து அது எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு. அது வந்து சாச்சனா ஒருத்தட்டையாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காஃபி கப் குடிச்சிட்டு இப்படி வைக்காதீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க சூப்பர்வைசர் வேறு இல்லையா, அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு தர்ஷிகா வந்து சாச்சனா கிட்ட சொல்கிறாங்க, இந்த காலையில் குடிக்கலை, நான் ராத்திரி குடிக்கலைன்னு அதை சேர்த்து வச்சு சுகர் சாப்பிட்ற பழக்கம்லாம் இங்கே யாருக்குமே கிடையாது சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை சொல்கிறாங்க. அது ஏன் தர்ஷிகாவுக்கு சாச்சனா மேலே இந்த கோவம்னா, தர்ஷிகாவுக்கு வந்து December 10th பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டே வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நேற்று ஒரு ஓட்டு வந்திருந்த இடத்துல சாச்சனா வந்து தர்ஷிகாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. பட் டெய்லி 2 பேரும் ஒரே பெட்டில் ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க போல இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க போல இருக்குது. அதனால தர்ஷிகாவுக்கு இந்த ஆசையை நம்ம சொல்லியும் அவன் நம்மளை நாமினேட் பண்ணிட்டாலேன்னு மனசுக்குள்ளே ஒரு கோவம் இருக்குது. அதுக்கு சாச்சனா சாரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த ஒரு இடம் கிடைக்கும் போது அதை தர்ஷிகா சொல்கிறாங்க. சொன்னோடனே சாச்சனா வந்துட்டு, நீங்கள் நேற்று கூட கேட்டிங்களே சுகரு 4 ஸ்பூன் சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குத்தி காட்டுறாங்க. உடனே தர்ஷிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நான் எடுத்து ஏன் வாயிலையாக போட்டேன் அப்படின்னோடனே சாச்சனாக்கு மூஞ்சி வெளறி போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தர்ஷிகா நான் வந்து பிரெட் அல்வா பண்ணுறதுக்காக தான் அந்த சுகர் எடுத்தேன், நான் எனக்காக எடுத்துக்கல, காமனாக எல்லாருக்கும் சேர்த்தா எடுத்தேன். உடனே அது தெரியும் தெரியும் அப்படின்ட்டு சாச்சனா அப்படி மழுப்புறாங்க. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீ சொல்லக்கூடாது, உனக்கு தெரியாமல் நீ சொன்னால் கூட தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இருந்தாலுமே எல்லாரும் அவங்கவுங்க இதுன்னு தனியாக ஸ்டாக் எடுத்து வைக்காதீங்க. அதாவது தர்ஷிகா ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 4 நாள் சுகர் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு 5ஆவது நாள் வந்து 4 ஸ்பூன் சுகர் கேட்காதீங்க. ஏன்னா இங்கே காஃபி போடுறோம்னாலே ஒரு 10 கப்பு டீக்கு வந்துட்டு ஒரு 6 ஸ்பூன் சக்கரை தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ராயன் வந்து ஏதோ அவரோட டீயில் சுகர் பத்தலைன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பார் போல இருக்கு. உடனே சாச்சனா எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, ராயன் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு மார்னிங் நீ பால் இருந்தது தானே, நீ பாலில் எக்ஸ்ட்ரா அதை உனக்கு சக்கரை போட்ட பாலில் தானே நீ எக்ஸ்ட்ரா சக்கரை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ராயன் கேட்குறாங்க. உடனே சாச்சனாக்கு தான் போய் கைவந்த கலையாச்சே, இல்லை அதில் பாலில் சக்கரையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சக்கரை போட்ட பால் தான் சாச்சனாக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. இப்போ தர்ஷிகா ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ மஞ்சரி கேட்குறாங்க, நான் வந்து இப்போ எல்லாரும் தயிரில் சீனி போட்டு சாப்பிட்றாங்கன்னா நான் அதை எடுக்க மாட்டேன், அப்போ நான் என்னைக்கா ஒரு நாள் வந்து கேட்டால் அதை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க, இல்லை அது கேட்கலாம், ஆனால் இப்போ இன்றைக்கி இருந்திருக்கோம், 4 நாள் கழித்து சக்கரை ரொம்ப கீழே போயிருக்கும், அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு 4 ஸ்பூன் சுகர் கேட்டால் எங்களால் தர முடியாது, அப்போ ஒரு அரை டீஸ்பூன் சுகர் வேணால் கொடுக்கலாமே தவிர நிறைய கொடுக்க முடியாது அப்படின்னு உடனே மஞ்சரி இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறாங்க. உடனே தர்ஷிகா அதை கிச்சன் டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன்றாங்க. ஸோ இதுதான் ப்ரமோ 2ஓட சண்டை ஆரம்பித்த மூல காரணம் போல இருக்குது. விதை போட்டது நம்ம சாச்சனா. சரி, ப்ரமோ 2 சண்டே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.